அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினோட தலைமையில் நடைபெற்ற பஞ்சமர்ல மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தின பேரணி வரலாற்று வெற்றியை அடைஞ்சிருக்கு. மேலும் அதில் நாம் தமிழர் கட்சியானது பல்வேறு விஷயங்களையும் நிகழ்த்தி காட்டி நேற்று பல சாதனைகளையும் புரிஞ்சிருக்காங்க. அது குறித்து நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மார்ச் 16ஆம் தேதி இந்த பேரணியானது நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பானது நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே அதை அறிவிக்கிறாங்க. அன்றிலிருந்தே இதற்கான தயாரிப்பு வேலைகள், அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியானது இந்த அளவிற்கு அந்த பேரணி வெற்றியடைந்ததுக்கு காரணம் அதில் பங்கேற்ற மக்களினுடைய எண்ணிக்கை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேரணியை கலந்து கொண்டு பங்கேற்று அது சிறப்புமிக்க ஒரு கூட்டமாக அதை நடத்தி காட்டியிருக்காங்க. இதில் பின்னணியாக இருந்த விஷயம் அப்படிங்கிறது பஞ்சமர் நிலம் மீட்பு அப்படிங்கிற கோரிக்கை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஞ்சமர் நிலம் அப்படிங்கிறது பட்டியலின மக்களுக்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கொடுக்கப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிறது. அது பட்டியலின மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அது வேற யாருக்கிட்டையுமே அந்த நிலங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய உரிமை. ஸோ இப்படியாக ஒரு பட்டியலின மக்களினுடைய ஒரு பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு ஒற்றை நேர்கோட்டில் குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பட்டியலின பிரச்சனைக்கு இல்லை இது மாதிரி சாதிய ஒடுக்குமுறைக்கு அனைத்து சாதியினரும் சேர்ந்து குரல் கொடுத்தது ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயா வைகுண்டர் அவர்கள் நிகழ்த்திய அந்த ஒரு கூட்டம் மற்றும் துவையல் விருந்துன்னு சொல்லுவாங்க. அனைத்து சாதியினருக்கும் சமபோதி விருந்து அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறது சீமான் அவர்களினுடைய தலைமையில் தற்போது அரங்கேறி இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பட்டியலின மக்களினுடைய அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் வந்திருந்தாங்க. மேலும் பறைய சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. இது தவிர தேவேந்திரகுல சமுதாய மக்களுடைய பிரதிநிதியாக கரிகால பாண்டியன் கலந்து கொண்டிருந்தாங்க. இப்படி பல சமூகமும் சேர்ந்து இந்த மாதிரியான பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகள் பேசியிருந்தாங்க. இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பிசி பட்டியலில் உள்ள நபர்களும் இதை பேசியிருந்தாங்க. இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய பல சாதி தலைவர்களும் சரி, இல்லை பொதுவான நோக்கத்தில் வந்தவர்களும் சரி, பலருமே இதில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை பேசினது தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரணியானது இந்த அளவிற்கு வெற்றி அடைஞ்சதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசும் விஷயத்தை நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டிய ஒன்று. பஞ்சமை நிலம் மீட்பு அப்படிங்கிறத பெரும்பாலும் எந்த ஒரு கட்சியுமே பேசுறது கிடையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே அவர்களுக்கு ஒரு வாக்கு அரசியலுங்கிற ஒன்று இருக்குது. பட்டியலின மக்களுடைய உரிமைக்காக இங்கே பல கட்சிகள் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் கூட பஞ்சமை நிலம் குறித்து அவர்கள் பேசுறதுக்கு வாங்க, அந்த விவகாரம் குறித்து போராட வாங்கன்னு சொன்னால் பின்னாடி போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியானது இதில் பார்த்தீங்கன்னா துணிஞ்சு முடிவெடுத்திருக்காங்க. இன்னொன்று, இந்த பேரணியானது நடக்கும்போதே ஒரு வெற்றி அப்படிங்கிறத அவர் அறிவிச்சிருந்தார். அதாவது இந்த பேரணி நடந்து இது அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தமாக போய் அமைஞ்சு பஞ்சமிகளை மீட்டெடுக்கிறதுக்கான அரசு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இந்த பேரணி நடந்ததே ஒரு வெற்றி அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சாதிய ஆதிக்கம் மற்றும் சாதிய அடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கட்டமைப்பில், சாதிய கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இல்லை பட்டியலின மக்களுக்காக பிற சாதிகளும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவது குறித்து பேசுகிறதே வெற்றி தான். அந்த இடத்திற்கு சீமான் அவர்கள் பிற சமூகங்களை கொண்டு வந்ததே வெற்றி தான் சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாகவே இங்கே திராவிடத்திற்கு நேர் எதிரியாக தமிழ் தேசியம் அரசியல் களத்தில் நிற்கிறாங்க. இப்போ திராவிடம் அப்படின்னா என்னன்னு சொல்லும்போது அதற்கான தெளிவான விளக்கம் அவர்கள் சொல்லலை அப்படின்னாலும் சமூக நீதி, சாதி ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த பல கட்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே களத்தில் அதை செய்து காட்ட கட்சியாக, களத்தில் அதை மக்கள்கிட்ட அரசியல் படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையே நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை வார்த்தை தான். அப்படி இருக்கும் பொழுது சாதியை கடந்து நாமெல்லாம் இனமாக ஒன்றா நிற்கணும், நம்மளோட பிரச்சனையை நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அதே ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியானது இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியும் ஒருங்கிணைத்து இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். மேலும் பல பட்டியலின மக்களுக்கே பஞ்சமர் நிலம் குறித்தான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நேற்று நடக்க போகிற இந்த பேரணி குறித்தான மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்ட மாதிரி வைக்கும் போதெல்லாம் அவர்கள்கிட்டே போயிட்டு பஞ்சம் நிலம்னா என்னங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர்களுக்கு உரிமையான அந்த நிலம் குறித்த விழிப்புணர்வு கூட இல்லாமல் அந்த மக்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கே அப்படின்னா என்னங்க தெரியலையே, அது யாருக்கோ கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கில ஆட்சி காலத்திலேயே இது குறிப்பிட்ட பட்டியலின மக்களுக்கான நிலம் அவர்கள்ட்ட மட்டும்தான் அந்த உரிமை இருக்கணும் அப்படின்னு
சொன்ன விஷயம் அவர்களுக்கே கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது நம்ம பார்த்துருப்போம். இப்போ இங்கே வந்து தலித் அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் பல பேர் இருப்பாங்க, குறிப்பாக ஒரு சமுதாயம் சார்ந்த கட்சிகள் பல பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக ஒரு பொது பிரச்சனையாக கொண்டு போகாத சூழலில் சீமான் அவர்கள் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தி இதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது அனைத்து சமூகத்தினராலும் பாராட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் தாண்டி அத்தனை பேரையும் வந்து அரசியல் படுத்தி இங்கே வந்து களத்தில் சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத தாண்டி அனைத்து சாதியினரையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி தான் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இல்லை உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கும் சரி பறைசாற்றி இருக்காரு சீமான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இன்னொரு விஷயம் வந்து பிரதானமாக பேசப்பட்டது அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு. இப்போ இந்த விஷயமும் எந்த கட்சியுமே வந்து மறுத்து பேச முடியாத, இல்லை சீமான் அவர்களுடைய இந்த போராட்டம் தவறு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான் இப்போ நாம் தமிழர் கட்சி கையில் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு தரப்பினர் வந்து இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லை, சாத்தியம் இல்லை அப்படிம்பாங்க. அது பண்ணிங்கன்னா கள்ளச்சாரை அதிகரிச்சு அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து ஒன்று இருக்கும், ஒரு வினைக்கு எதிர்வினைன்ற ஒன்று இருக்கும். ஆனால் சீமான் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் எடுத்துக்கக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், இல்லைனா பஞ்சமர்லை மீட்பாக இருக்கட்டும், இது 2மே வந்து யாருமே மறுத்து பேச முடியாத, மறுப்பு தெரிவிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் இருக்கும், தனிப்பட்ட முறையில் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்து பயந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாமே தவிர, ஆனால் கருத்தியல் ரீதியாக இதற்கு எதிர்வாதம் செய்யவே முடியாத ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, எதிர் தரப்பினர்கிட்ட இப்போ உதாரணமாக ஆளும் தரப்பினுடைய கூட்டணி கட்சிகளில் உள்ள தலைவர்கள்கிட்டயே போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி சீமான் அவர்கள் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்களே, ஒரு பேரணி பண்ணுறாங்களே, இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது அது நல்லது, செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவர்களால் சொல்ல முடிந்தது. உள்ளுக்குள்ளே வந்து அவர்கள் இந்த அரசியலை செய்கிறது அவர்களுடைய இருப்பிற்கே வந்து ஆபத்தாக இருக்கலாம். இருந்தாலும் அவர்களாலும் இந்த போராட்டம் வந்து போற்றப்படக்கூடிய ஒன்றாகவே அமைஞ்சிருக்கு. இப்படியாக அனைத்து தரப்பு அனைத்து கட்சிகளாலும் பெருமளவு வந்து அவர் ஆதரிக்கப்பட்ட ஒரு பேரணியாக தான் நேற்றைய தினம் நடந்த பேரணி இருந்தது. இதை இந்த அளவிற்கு மக்கள் வந்து தன்னெழுச்சியாக எழக்கூடிய விஷயத்தை பார்த்து முதலமைச்சர் அவர்களுக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட்லாம் சில பேர் எடுத்து அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் வந்து எந்த அளவிற்கு ஆதரவு வந்து பெருகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா உள் இடஒதுக்கீட்டிலையுமே சீமான் அவர்கள் பேசிய கருத்து அப்படிங்கிறது குறிப்பாக தமிழ் மொழி பேசக்கூடிய பட்டியலின மக்களிடையே பெருமளவு வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. தமிழை தாய்மொழியாக கொண்ட அந்த சாதிகளிடையே சீமான் அவர்களினுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்திருந்தது. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பான அந்த பட்டியலின மக்களுடைய பிரச்சனையை மட்டுமே வந்து பேசாமல் பொதுவாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அனைத்து சமூகங்களுக்கும் தேவையான அவர்களினுடைய பிரதிநிதித்துவத்தை அரசியலையும் சரி, கல்வி வேலைவாய்ப்பிலும் சரி, எல்லாத்துலேயுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்றாக அமைவதற்கு அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதி ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ அதைத்தான் வந்து மையப்படுத்தி அந்த கூட்டம் அமைஞ்சதுனால ஒட்டுமொத்த சமூகமே இதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இருந்தாங்க. ஸோ இப்படியான காரணங்களால் தான் சமீபத்திய நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பேரணி அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு வெற்றி கூட்டமாக அமைந்ததற்கான பின்னணி. இப்போ இதை தொடர்ந்து இதோடு அவர்கள் நிற்க போகிறதும் கிடையாது. தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு மாதமும் சரி, இல்லை ஒரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் இந்த சமூகத்திற்கு என்னெல்லாம் விஷயங்கள் வந்து ஆபத்தாக அமையுதோ அது அனைத்தையும் குறித்து போராடக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ குறிப்பாக முதலாளித்துவம் குறித்து எதிர்த்து பேசக்கூடிய கட்சி அப்படின்னா கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, சமூக நீதி பற்றி பேசுகிறது திராவிட கட்சிகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பேரளவில் வந்து சொல்லிப்பாங்களே தவிர ஒரு கட்சி மக்களினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க. சாம்சங் தொழிலாளிகள் வந்து போராடினாங்கன்னா அங்கேயும் சீமான் அவர்கள் போயிட்டு குரல் கொடுப்பாங்க. இப்போ இது மாதிரி பட்டியலின மக்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா அவர்களுக்கும் சீமான் அவர்கள் போயிட்டு குரல் கொடுப்பாங்க. இதெல்லாம் பொதுவான ஒரு பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்கள் வருதுன்னா அதற்கும் வந்து நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள்லாம் போய் முன்னாடி நிற்பாங்க. இப்போ குறிப்பாக சமீபத்தில் அரிட்டாப்பட்டி விஷயத்துலையுமே வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்ச போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தான் போய் முன்னாடி நிற்பாங்கன்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத அரசியல் எதிர்க்கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சி, அரசியல்லையும் சட்டசபைக்குள் செல்லாத எதிர்க்கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. அதில் ஒரு மைல்கல்லாக ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு போராட்டமாக சமீபத்தில் நடந்த அந்த பஞ்சமரல மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக நடத்தின பேரணி அமையும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த போராட்டம் நடந்து இப்போ அடுத்து உடனேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் தங்கச்சி மாவட்டத்தில் மீனவர்களுக்கான பிரச்சனை குறித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கை கடற்படையினரால் சிறை செல்லப்படுவது,
இலங்கை கடற்படையினால் வந்து அடிக்கடி சிறைபிடிக்கப்படுவது, துன்புறுத்தப்படுவது, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது எல்லாமே தமிழக மீனவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஒன்றிய அரசும் காண வேண்டும், மாநில அரசும் காண வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து சீமானவர்கள் முன் வச்சு அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக கச்சத்தீவுமே வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பிரதான கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி உள்ள ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்த அனைத்து கட்சிகளுமே, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே வந்து இந்த மாதிரி கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்து கிட்டத்தட்ட ஓஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்றளவும் அந்த பிரச்சனையை உயிர்ப்போட வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியானது இருக்குது. ஸோ அப்படியான ஒரு மிக முக்கியமான அடுத்த நிலை போராட்டம் தான் இனி வரப்போகிறது 22ஆம் தேதி தங்கச்சி மடத்தில் நடக்க போகுது. ஸோ எப்படி இந்த பேரணியானது இந்த அளவிற்கு வந்து பேசு பொருளாக மக்கள் வந்து அரசியல்படுத்தியதோ, பெருமளவு இந்த பிரச்சனையை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததோ, நிச்சயமாக அதே போன்று இனி அடுத்து வரப்போகிற அந்த மீனவர்கள் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிரான நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டமும் வெகுஜன மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை பெறும். அதற்கான தீர்வை நோக்கி நாம் தமிழர் கட்சி அந்த பிரச்சனை நகர்த்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.